இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று வளர்பிறை அஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 2:01 வரையிலும் சப்தமி, அதற்கு பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 1:42 மணி வரையிலும் புனர்பூசம், அதற்கு பின்பு பூசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 1:42 மணி வரையில் கேட்டை, அதற்கு பின்பு மூலம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பூமி, வீடு மற்றும் நிலம் வாங்குவது, விற்பது, இது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் நல்ல தீர்வை எடுக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான் சற்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி மற்றும் காது, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கலாம். 6ஆம் இடத்திற்கான புத பகவான் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதும், ராசிநாதன் செவ்வாய் சனி பகவானுடன் சேர்ந்து விரயத்தில் இருப்பதும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை அவ்வப்போது கொடுக்கலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கடன் வாங்குவது, கொடுப்பது ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குழப்பங்களோ அல்லது மனக்லேசங்களோ இருக்காது. அஷ்டமி தினமான இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இன்று ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசியிலேயே ராசிநாதன் இருப்பதும் மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சில விரயங்களையும் கொடுக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். சுபம் நிகழ்வதும் மற்றும் சுப பேச்சு வார்த்தைகள், சுபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று கலந்தாலோசிப்பது மாலை நேரம் உகந்தது. இன்று காலை வேளையில் நீங்கள் துர்காவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ராகு காலத்தில் துர்கைக்கு வழிபாடுகள் செய்ய இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். புதிய மனிதர்களின் சந்திப்பு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக இன்று உங்களுக்கு நன்மையை தரலாம். பல நாட்களுக்கு பிறகு இன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். பணப்பட்டுவாடா மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டு தொழிலும் மற்றும் வியாபாரத்திலேயும் இன்றைய நாளில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். மிதுன ராசினியர்கள் இன்று 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனஸ்தானத்தை உயர்த்துகிறார். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் ராசிநாதன் புதன் உங்களுக்கு லாபத்தில் இருப்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்களும் விலகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் அல்லது மனவேதனை இன்று தீரலாம். விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவது ஒரு பெரிய வெற்றியை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வந்து ஒன்று கூடுவது உங்களுக்கு மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலை தரலாம். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சீரும் சிறப்புமாக இன்றைய நாள் அமைகிறது. அஷ்டமி தினமான இன்று பைரவரை வழிபாடு செய்து மற்றும் வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை சாற்ற மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருப்பது ஒரு மிகப்பெரிய மன குழப்பத்தை தீர்க்கும். இன்று ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் பெரியவர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை வரவேற்கக்கூடிய நாளாக இருக்கும். வெகு நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டையை இன்று நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அலுவலகத்திலேயும் உங்களினுடைய பேர் புகழ் உயரும். அலுவலகத்தில் உங்களினுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவது உங்களுக்கு பெரிய ஒரு மன ஆறுதலை தரலாம். இன்று கடகராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் பால் அபிஷேகமும் சிறந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவார். பல காலமாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது.
வழக்கு விசாரணை போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்று பெரியோர்களினுடைய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக அமைகிறது. குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று உற்றார் உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனதிற்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது. குடும்ப வாழ்க்கை மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து மாலை நேரம் நண்பர்களை சந்திப்பதும் மனதிற்கு அமைதியை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் 8ஆம் இடத்திலையும் மற்றும் சூரியனும் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இன்றைய நாளில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருப்பவர்கள் காது, தொண்டை, மூக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு சில மருத்துவ செலவுகள் இன்று வரலாம். அஷ்டமி திதியில் சற்று மனக்லேசங்கள் இடம்பெறும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் ராசிநாதனும் அமர்ந்திருக்க இன்றைய நாளில் நீங்கள் பைரவரை சென்று வணங்குவதும் தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. இன்று 8 நபர்களுக்கு அன்னதானங்கள் செய்து 8 விநாயகர் ஆலய வழிபாட்டை செய்தால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானுக்கு பரிகாரமாகும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். சந்திர பகவானும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள். புதிய வேலை தேடுவது, வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து வாங்குவது அனைத்தும் வெற்றியை தரும். வழக்கு விசாரணை போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை சேர்வது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கும். விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகளும் உங்களிடத்தில் மீண்டும் வருவது ஒரு மன அமைதியை தரும். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முறைகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கு இன்று அதற்கு ஏற்ற நாளாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் உண்டு. பெண் தெய்வ வழிபாடுகள் இன்று சிறந்தது. அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடோ அல்லது அம்மன் ஆலய வழிபாடோ உங்களுக்கு மிகவும் உகந்தது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன சோர்வு தீரும். இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் சாதக பலன்களையே கொடுக்கும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்கள் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்து மற்றும் உங்கள் அலுவல்களை இன்று தொடங்க இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன சஞ்சலங்கள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு ஒரு சில மனதில் குறைகளை கொடுக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் தீரும். இன்று பல நாட்களாகவே உங்கள் உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த மன கசப்புகள் மற்றும் மன வேற்றுமைகளும் மாறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று ஒரு 8 நபர்களுக்கு அன்னதானங்கள் செய்து வழிபாடுகள் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ஒரு மன ஆறுதலை தரும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியிடம் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் தீரலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை வேளையில் ஒரு நல்ல செய்தி வருவதும் மற்றும் உங்கள் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு பெருமைகள் சேருவதும் மனதிற்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் ஏற்படுத்தும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலகத்தில் மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஓயும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். வியாபாரம் பெருக்கெடுக்கும். இன்று பல நாட்களாக உங்களினுடைய வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை மற்றும் உங்களினுடைய கூட்டு தொழிலாளிகளால் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனுடன் சேர்ந்து இருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளாலும் பெருமைகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம்
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த பிள்ளைகள் ஒன்று சேருவார்கள். இன்று இந்த உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமியாக இருப்பதனால் சில மனக்லேசங்கள் ஏற்படும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரமானது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம். இரு சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தாய் தந்தை இடத்தில் இருந்து வந்த சில மனக்குழப்பங்களும் மாறும். ஏற்கனவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து தகராறுகள் இவற்றால் இன்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ஆகவே இன்று பெரும்பாலும் உறவினர்களை சந்திப்பதோ அல்லது சகோதர சகோதரிகளை சந்திப்பதையோ தவிர்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.